சொல்லுவேன்னா, இப்போ இந்த மாங்குயில பூங்குயில நல்லா இருந்துச்சு. இச்சி 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 கூடு அது நல்லா இருந்தது. அப்படித்தானே? கூமாப்பட்டி தங்கப்பாண்டி, சாந்தினி இவர்களுக்கும், ராவணன் அதே மாரி ஆஷா இவங்களுக்கும் நீங்க குடுக்கக்கூடிய கன்டென்ட்ல இந்த ரொமான்டிக் ஓவரா இருக்கு. இது மக்கள் வந்துட்டு டிவிய வந்து வீட்ல உட்கார்ந்து பார்க்குறாங்கம்போது, பசங்களோட உட்கார்ந்து பார்க்கணும்ல. அது சில இடங்கள்ல கொஞ்சம் குறைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஓவரா இருக்கு. ஓவரா இருக்கு. சினிமாவை தாண்டி இருப்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா இது ராவணனுக்கு பிடிக்காது. அவன் ஸ்டார்ட்டிங்லயே ரக்கடா தானே என்ன காட்டுவீங்கன்னு சொன்னீங்க. நீங்க ஏன் இப்படி காட்டுறீங்கன்லாம் கேட்டிருக்கான். அவனே அத ஒரு பேட்டியில சொன்னான். அதற்கு சொல்லியிருக்காங்க, நீங்க சினிமால நாளைக்கு நடிக்க போறீங்கன்னா, இப்படி இல்ல, அப்படி இல்லன்னுலாம் சொல்லக்கூடாது. எந்த கேரக்டர் குடுத்தாலும் நீங்க நடிச்சு தானே ஆகணும். அந்த மாரி எடுத்துக்கங்க. இது நல்லா ஹிட் ஆயிட்டு இருக்கு. இத இப்படியே கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இதோட வாய மூடிட்டாங்க. எனக்கு தெரியும் தங்கப்பாண்டி வந்துட்டு ஒரு குழந்தைன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் இப்படி காட்டுனா ஃபேமஸ் ஆகுதுங்கிறதுனால பண்றீங்க. ஓகே. பட் இதற்கு முன்னாடி வந்த சீசன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகள் தற்பொழுது வரும்பொழுது ஏன் கொஞ்சம் வித்தியாசமா வேற மாதிரி வருதே! அததான் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. சரிங்களா? ஸோ அத குறைச்சுக்கலாம். இது என்னுடைய கருத்து மட்டும் இல்ல. உங்க கமெண்ட் செக்ஷன்லயே பல பேர் அதத்தான் சொல்றாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில ஜீ தமிழ் அத வந்துட்டு கண்டிப்பா நோட் பண்ணி லிட்டில் பிட் குறைச்சா நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ